அப்பதான் நம்ம ஆன்சர்ஸ் எழுதுறது ஈஸி. கொஸ்டின் நம்பர் 21. ஃபர்ம்ல வந்து ஏபிசி அப்படின்னு 3 கிளாத்ஸ் இருக்கு. அந்த கிளாத்ல 3 kinds of wool are required for it. என்னென்ன கலர்னா ரெட்டு, கிரீனு, ப்ளூ. ஸோ இங்க சைட்ல வந்து நம்ம ரெட்டு, கிரீன் அண்ட் ப்ளூ இந்த கலர்ல அவங்களுக்கு நூல் தேவைப்படுது. ஸோ ஃபேப்ரிக்னு எழுதலாம். மேல வந்து நீங்க டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டைப்ஸ் ஆஃப் கிளாத்ன்றது மேல எழுதிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கிளாத்து. அண்ட் இந்த பக்கம் வந்து என்னென்ன கலர் வூல் வேணும் அப்படின்றது இந்த பக்கம் எழுதிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் அப்படியே படிச்சுட்டே வரலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 யூனிட் லென்த் ஆஃப் ஏ என்ன வேணும், ஏக்கு என்னென்ன வேணும்னா 2 meters ஆஃப் ரெட் வூல் வேணும், 3 meters ஆஃப் ப்ளூ வேணும். ஸோ ரெட்டில் 2 மீட்டர்ஸும் ப்ளூவில் 3 மீட்டர்ஸும் வேணும். அண்ட் அடுத்தது பிக்கு என்ன வேணும்னா 1 unit length of B cloth needs 3 meters of red, 2 meters of green and 2 meters of blue. ஸோ பிக்கு என்னென்ன வேணும்னா ரெட்ல மட்டும் 3, மற்ற ரெண்டும் 2, 2. அண்ட் அடுத்தது தேர்ட் கிளாத்துக்கு என்ன வேணும்னா 5 meters of green wool. ஸோ கிரீன்ல 5 meters. அண்ட் அடுத்தது 4 meters of blue woolனு கொடுத்துருக்காங்க. 4 meters. இங்க சாரி ரெட்ல ஒண்ணுமே கொடுக்கல, அதனால நம்ம ரெட்ல வந்து 0ன்னு வச்சுக்கலாம். இங்க இந்த இடத்துலயும் 0 ஆயிடுச்சு. இங்க 4 meters of blue wool. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா firm has a stock of 8 meters red wool. firmல ஸ்டாக் இருக்கு. ஸ்டாக்ல இதுல ரெட்ல 8 meters இருக்கு, 10 meters of green and 15 meters of blue. ஸோ 10 meters of green and 15 meters of blue இதெல்லாம் இருக்கு. இப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க, it is assumed that the income obtained from 1 unit length of type A is 3, type B க்கு 5 and type C க்கு ₹4. So 354 income வந்து 3 rupees, 5 rupees and 4 rupees அதான கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, determine how the firm should use the available material so as to make the maximum profit. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு எல்பிபி ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிறதான இன்கம், அதுலேருந்து தான் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இன்கம்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு ப்ராஃபிட்னு கொடுத்ததுனால இது மேக்ஸிமைஸ். மேக்ஸிமைஸ் இஸ் இட் ஈக்குவல் டு 3x1. அதுக்கு முன்னாடி x1 என்ன x2 என்னன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் x1, x2, x3 மூணு ஃபேப்ரிக் இருக்கு. be the type of cloths. இது மட்டும் போதும் நமக்கு. அடுத்தது மேக்ஸிமம் இசட், ஏன்னா இது ப்ராஃபிட் கொஸ்டின். ஸோ மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு 3x1. 3ன்றது ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக், 5x2 பிளஸ் 4x3. அண்ட் அடுத்தது கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன். கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் ரெட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன், கிரீனுக்கு ஒரு ஈக்குவேஷன், ப்ளூக்கு ஒரு ஈக்குவேஷன். அதை தான் வந்து என்ன எப்படின்னு எழுதணும், நம்ம எழுதுறது வந்து எல்பிபி, அதனால இந்த ஃபார்மேட்ல தான் எழுதணும். சப்ஜெக்ட் டு த ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ரெட் மட்டும் பாருங்க, ரெட்ல என்னென்னு கொடுத்துருக்காங்க 230. ஸோ 2x1 பிளஸ் 3x2 பிளஸ் அது இல்லைனாலும் அது எழுதுங்க x3 லெஸ் தென். மேக்ஸிமம்னா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. அடுத்த ஈக்குவேஷன் கிரீன்கானது 025. ஸோ 0x1 பிளஸ் 2x2 பிளஸ் 5x3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அண்ட் லாஸ்ட் ஒன் கிரீன் ப்ளூக்கானது, ப்ளூல வந்து 324. ஸோ 3x1 பிளஸ் 2x2 பிளஸ் 4x3, சாரி இங்கேயும் x3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. 324. ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்ல x1, x2, x3 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இவ்வளவுதான் கொஸ்டின். இந்த டேபிள் ஃப்ரேம் பண்ண நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், ஈஸியா நம்மளால 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் த எல்பிபி. அவங்களே கொடுத்துட்டாங்க சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணணும்னு. 5 மார்க்ல ஒரு கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து அவங்களே டைரக்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஃபிக்கல்ல சால்வ் பண்ணுங்க. இங்க சிம்ப்ளெக்ஸ்ல அப்படின்னு வேர்டு மென்ஷன் பண்ணிடுறாங்க. அவங்க சொன்னா நம்ம அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். இதுல மாத்தி கிராஃபிக்கல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, நம்ம இந்த ஈக்குவேஷனை அங்க கொண்டு போய் எழுதிக்கலாம். Question number 22. Question number 22ல நமக்கு maximum z and